இன்னைக்கு நம்ம சுக்குனி கோஃப்தா செய்யறது பத்தி பார்க்க போறோம். இது வந்து சுக்குனி வந்து பார்க்கிறதுக்கு குக்கும்பர் மாதிரி இருந்தாலும் அது இல்லை. குக்கும்பர் வந்து நம்ம பச்சையா சாப்பிட முடியும். சுக்குனியை பெரும்பாலும் குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். சுக்குனியில் வந்து நிறைய விட்டமின் ஏ, பொட்டாசியம், அப்புறம் இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு தேவையான எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சுக்குனி இருக்கு பாருங்க, இது பறிச்சுக்கலாம். நம்ம இந்த இருக்கு பாருங்க, இது சுக்கினி. அரபிக் கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்கும். இது வந்து பயன்படுத்துவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே சுக்கினி ஃபார்ம் தான். இது வாங்க வந்திருக்கோம் நாங்கள். பாருங்கள், இதுதான் அந்த சுக்கினின்னு உள்ள வெஜிடபிள். நம்ம சுக்குனி கோஃப்தா செய்ய போகிறோம். அந்த சுக்குனி கோஃப்தா செய்கிறதுக்கு தேவையான கிரேவிக்கு வந்து கிரேவி தேவைப்படும். அந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியையும் ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் அரைக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு அரைக்கணும். அப்போ நம்ம வதக்கிட்டு வச்சுட்டு நம்ம செய்தோன்னா ஈஸியாக இருக்கும். முதல்ல வதக்கிட்டு வச்சிடலாம், ஆற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிட்டு இதில் ஜிஞ்சரும் கார்லிக்கும் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் போடுறேன். இதை வதக்கிக்கிறேன். இதில் நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் வதக்கி அரைச்சி வைக்கிறதுக்கு ஆற வச்சிடலாம். அப்புறம் ஆற வச்சுக்கிற நேரத்தில் ஆடுற நேரத்தில் நம்ம குப்தா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்டு ஆனியன் நல்லா லைட்டாக வதங்கணும். இந்த கிரேவிக்கு தேவை இது. அதை அரைச்சி எடுக்கேன். ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். பெருசு இல்லை, மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதக்கிட்டா ஆற வச்சிடலாம். வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். அந்த டைமில் ஆறுற நேரத்துக்குள்ள நம்ம குப்தா ரெடி பண்ணிடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிறேன். இருக்கேன். ஆனியனோட சேர்த்து போட்டு தக்காளி வதக்கி இதுக்கு போதுமானது. இது தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். தனியாக இதுதான் சுக்குனி. இதில் வந்து டார்க் க்ரீன் கலரில் தோல் உள்ள சுக்குனியும் உண்டு. இது ஒரு டைப்பு, அது ஒரு டைப்பு. இதுதான் சுக்குனி. இதில் வந்து நான் பண்ணுறேன். இது முதல்ல சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இந்த செல்லில் தோலோட தான் சீவுறேன். தோலோடே பண்ணுங்க. தோலோட சத்து நமக்கு கிடைக்கும். இந்த தோல் நைஸாக தான் இருக்கு. ஆனால் டார்க் கிரீன் கலர்ல இன்னொரு டைப் சுற்றி இருக்கா, அது ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த தோல் அதை சீவி தான் செய்யணும். இது சீவ வேண்டிய நைஸாக தான் இருக்கு. 2 சுக்குனியை சின்ன சீவலில் வச்சு சீவி எடுத்துருக்கேன். 2 இதில் உள்ள தண்ணி நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துடலாம் வெளியே. அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் கோஃப்தா. புழிஞ்சு எடுத்துடுறேன். தண்ணியை தூர ஊற்றாதீங்க. நம்ம கிரேவியில சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை போடுறேன். அது கூட மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள்,
மிளகுத்தூள், வத்தல் தூள் எல்லாம் 1 டீஸ்பூன் தான். 1 டேபிள் ஸ்பூன்ல டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே. ஜீரகத்தூள், இது கொத்தமல்லி தூள், கொரியண்டர் பவுடர் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். இதுல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். இப்போ எப்படி தண்ணியை வச்சிருக்கலாம் சுக்குனி, அதை போடுறேன். அதை போட்டு பசஞ்சிடலாம் கை வச்சு. பசஞ்சு வச்சிருக்கேன், அதை உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குட்டியாட்டு பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் கிரேவில போடுறதுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் கொதிக்க வச்சுட்டேன். இதுல வந்து இப்போ ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம். ரெடி ஆயிட்டு, எண்ணெய் ரெடி ஆயிட்டு நம்ம போட்டுடலாம் அந்த உருண்டைய. கோல்டன் ப்ரௌன் ஆனதை எடுத்துருங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வெளியே எடுத்துடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு வதக்கி வச்சோம்ல, அதை மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துடலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்துக்க, மை போல அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச விழுத போட்டிருக்கேன். அரைச்ச விழுத அந்த சட்டியில போட்டிருக்கேன். அது கூட வத்தல் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம அதுக்கு எடுத்தோம்ல, கோஃப்டாக்கு எடுத்தோம்ல, அதே மசாலா தான் இதுலேயும் போடணும். அந்த மசாலாவை அதே அளவு தான். இது சுக்குனி நம்ம புளிஞ்சு வச்சிருந்தோம்ல, அந்த சுக்குனிக்குள்ள சாறு அதை ஊற்றிடலாம். இப்பவுமே கொஞ்சம் தண்ணி நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச விழுது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். ஏன்னா அந்த சுக்குனி கொஞ்சம் ஊறணும். அதனால ரொம்ப கெட்டியாக வேண்டாம், தண்ணியாகவும் வேண்டாம். இது போயிருக்கட்டும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே தக்காளி கூட வதக்கும் போது தக்காளியில் உப்பு போட்டிருந்தோம். அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்திருக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இதை போடணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கோஃப்தாவை போடுறேன்.
கேஸை ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வைப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு இதை எடுத்துடலாம். பார்க்கலாம், நல்லா வந்திருக்கு. இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான். இதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றி. இது சுக்னி கோஃப்தா ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். இது வந்து க்ரீம் மில்க்கு, அது போட்டுறேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் கொஞ்சம் போடுறேன். ரெடி ஆயிட்டு இன்னைக்கு நம்ம சுக்னி கோஃப்தா செய்தோம். சுக்னி கோஃப்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.